ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்க. இன்றைக்கி வந்து காலையிலேயே லைட்டாக மழை தூறுற மாதிரி தான் இருக்குங்க. இந்த மாதிரி தான் கிளைமேட் இருக்குது. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நேற்று என்னோடய வீடியோவெல்லாம் சொல்லியிருந்தேன். ஏன்னா கூட்டு குடும்பங்கிறது நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் வந்து கூட்டு குடும்பம் வந்து நல்லபடியாக இருந்தாங்க. ஏன்னா பெண்களுக்கு வந்து சகிப்புத்தன்மை இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஆண்களுக்கு வந்து அவங்க வந்து அடிபணிஞ்சு நடக்கலை. அவங்க வந்து அன்பால் தான் அவங்க வந்து அனுசரித்து நடந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து நம்ம ஏதாவது சொன்னால் ஆண் ஆதிக்கம்னு சொல்லிடுவாங்க. இல்லாட்டி பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு பர்சனுக்கும் தனித்தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஆசை பாசம் இருக்குது. அதனால் இந்த காலத்தில் வந்து கூட்டு குடும்பங்கிறது வந்து ரேர் தாங்க. இன்றைக்கி வந்து எங்களோட வீட்டில் என்னென்னா, இன்றைக்கி இட்லியும் சாம்பாரும் செஞ்சுருந்தோம். காலையில் நாங்கள் சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தால் ஜோன்னு நல்லா மழைங்க. இன்றைக்கி பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த மாதிரி மழை தாங்க. இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நல்ல மழை தான் எங்கள் ஊர்லங்க. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மத்தியான டைமில் இந்த மாதிரி மழையா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து இருக்கிற பொண்ணுங்கனாலும் சரி, பசங்கங்களானாலும் சரி, அவங்களுக்கு வந்து சகிப்புத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குங்க. எதை எடுத்தாலும் சட்டு சட்டுன்னு முடிவு எடுத்துருதுங்க. அதனால் அவங்களால கூட்டு குடும்பத்தில் வாழ அவ்வளோ கஷ்டங்க. கூட்டு குடும்பம் வாழணுன்னா அது அவ்வளோ நம்ம வந்து விட்டு கொடுத்து, அவ்வளோ நம்ம வந்து இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஒரு ஆசையை கூட நம்ம விட்டு கொடுக்கணும். அப்போ தான் அந்த கூட்டு குடும்பம் நல்லா இருக்குங்க. ஸோ இன்றைக்கி மத்தியானம் வந்து அதே சாம்பாரோட வந்து பீட்ரூட் பொரியல் தான் நாங்கள் இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டோங்க. ஸோ என்னோடய வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி வந்து காலையில் டிஃபனும் அப்புறம் மத்தியானம் லஞ்சும் என்ன செஞ்சீங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இன்றைக்கி வந்து என்ன கிளைமேட்டுங்கிறதையும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.